சென்னையில் போதை மாத்திரை விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்காக சென்றபோது ரவுடிகளின் கூட்டாளிகள் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையை அடித்து நொறுக்கி அட்டகாசத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். லதா, என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம். சென்னையில் போதை மாத்திரைகளை விற்பனை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகளுக்கு ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்காக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வந்த பொழுது இந்த மருத்துவமனையை அந்த ரவுடிகள் கும்பலானது அடித்து நொறுக்கிய சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மருத்துவமனை அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை தரப்பில் இருந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து விசாரிக்கவும் காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். முக்கியமாக சென்னையில் மயிலாப்பூர், தேனாம்பேட்டை, அபிராமபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் போதை மாத்திரைகள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மயிலாப்பூரை சேர்ந்த சைக்கோ சரண், அதே போல மந்தவெளியை சேர்ந்த போண்டா ராஜேஷ், தினேஷ் ஆகிய 3 பேரை அபிராமபுரம் போலீசார் நேற்று இரவு கைது செய்திருக்கிறார்கள். அதே போல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மருத்துவ ஃபிட்னஸ் சான்று பெறுவதற்காக 3 பேரும் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அந்த அபிராமபுரம் காவல் நிலைய காவலர்கள் அழைத்து வந்திருக்கிறார்கள். இது குறித்த தகவல் அறிந்து அந்த கைது செய்யப்பட்டவர்களுடைய ஆதரவாளர்கள், அதே போல குடும்ப உறுப்பினர்களும் கூட அந்த ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வருகை தந்திருந்த நிலையில் தொடர்ந்து இது பொய்யான வழக்கு, பொய்யான புகார் என்றெல்லாம் கூறி அந்த மருத்துவமனை உபகரணங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி மருத்துவமனையின் அந்த ஜன்னல்கள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிய ஒரு சம்பவமானது அரங்கேறி இருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவசர சிகிச்சை பிரிவில் இருந்த கண்ணாடிகள், நோயாளிகளை பரிசோதிக்கும் கருவிகள் என அனைத்துமே அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் 3 பேரையும் விடுவிக்கவில்லை என்றால் தற்கொலை செய்து கொள்வோம் என பிளேடுகளால் தங்களுடைய அந்த வயிற்று பகுதியின் அந்த கீழ்ப்பகுதியில் சரண் என்பவர் அறுத்து கொண்டு இருக்கிறார். அதனால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்கிடையே அந்த ஏழை எளிய மக்கள் நாள்தோறும் அவசர சிகிச்சைக்காக செல்லக்கூடிய இந்த மருத்துவமனையில் இந்த ரவுடிகள் கும்பல் அட்டகாசம் செய்து இந்த மருத்துவமனை உபகரணங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் மருத்துவமனை தரப்பிலிருந்தும் புகாராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து இந்த புகாரிலும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.